திமுக அரசு மற்றவர்கள் மீது எப்படி பார்க்கிறது, ஆனால் இவர்களே எப்படி திமுக அரசுக்கு எதிராக முகநூல்ல ஒரு சின்ன உள்ள சமூக ஊடகத்தில் ஒரு சின்ன குரல் கொடுத்தால் அவரை தூக்கி உள்ள போடக்கூடிய ஒரு அரசாங்கம். என் தமிழினத்தை, என் இந்து தமிழனை இலங்கையில கொள்ளுவதற்கும் மதம் மாற்றுவதற்கும் காரணமாக எல்டிடியை உருவாக்கிற அந்த நார்வே இன்றைக்கு இஸ்லாம மாறிற்று. ஜிகாதிகளுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய கட்சி விசிக என்பது அந்த பகுதியில் இருக்கிற அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கட்சி. குஜராத்தில் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் நகரம் வெஜிடேரியன் நகரமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாதாக ராமேஸ்வரத்தில் இப்போ 4 தெருவுக்குள்ள சுற்றினா கூட நான் வெஜிடேரியன் கடை வராங்க. இதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய இளவல் நானும் கிறிஸ்தவன் தான், சங்குகள் வயிறு எரியட்டும்னு சொன்னதுனால இருக்கும். சனாதனத்தை நான் ஒழிக்க போறேன்னு சொன்னதுனால இருக்கும். சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு சொன்னதுனால இன்னைக்கு அவர் மேல கேஸ் இருக்கிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். ராமேஸ்வரம் கோவில் தரிசனத்திற்கு வந்த வெளி மாநில பக்தர்கள் மீது தாக்குதல், தொடரும் HRNC ஊழியர்களின் அராஜகம். சேலம் காடையம்பட்டியில் இந்து கோவில்கள் அருகில் சர்ச் கட்ட முயற்சி, இந்துக்கள் போராட்டம். வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு தாராளமாக ஸ்பான்சர் செய்த பெரம்பலூர் திமுக MP அருண் நேரு. விசிக கவுன்சிலர் வீட்டில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ரவுடிகள். தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியதால் இஸ்லாமிய நாடானது இங்கிலாந்து. அமெரிக்க துணை குடியரசு தேர்தலில் போட்டியிடும் JD வான்ஸ் கிண்டல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகை ஆசிரியரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். கோவிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் சார்? திராவிட மாடல் ஆட்சியில் அடி கிடைக்கும் சார், அவ்வளோதானே சொல்ல வரீங்க? இப்படி உடைச்சிட்டிங்களே சார். ஏதாவது ராமேஸ்வரம் கோவிலுக்கு பீகாரில் இருந்து ஒரு இளைஞர் குடும்பத்தோடு வந்திருக்காரு, நிக்கில் குமார் ஓஜா. எல்லாருமே தெரியும் நமக்கு, காசியும் இங்கே ராமேஸ்வரம் மிகவும் புகழ் பெற்றது. இப்போ அங்கேருந்து இங்கேயும், இங்கேருந்து அங்கேயும் இப்போ நம்ம நிறையா போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான வழிவகைகள்லாம் மோடி அரசு செய்து கொடுத்துருக்கு. இப்போ ராமேஸ்வரத்திற்கு அங்கிருந்து புனித பயணம் வந்திருக்காங்க. கோவில் பிரகாரத்தில் அந்த க்யூவில் நிற்கிறதுல ஏதோ ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினதோடு இல்லாமல் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அவருக்கு ஒரு சிறு காயம் ஏற்பட்டிருக்கிறது சார். இது தொடர்பாக நீங்கள் இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, திராவிட ஆட்சியில் பிற மாநில பக்தர்கள் மீது ஒரு விதமான வெறுப்பு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, யூபியிலேருந்து வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க என்றால் அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பகுத்தறிவே இல்லாத, ஏன்னா இதுதான் பகுத்தறிவு சிங்கம். பகுத்தறிவு சிங்கம்னா யாரானா முஸ்லீம்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அடிபணிஞ்சு போகிறது, கிறிஸ்தவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அடிபணிஞ்சு போகிறது, அந்த மேடைகளில் போய் இந்து மதத்தை தாக்கி பேசுறது. அதனால் இந்துக்களுக்கு ஆதரவாக பிற மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்தார்னா அவரை ஒரு விரோதி மாதிரி பார்க்க வேண்டியது. இப்போ பீகார்லேருந்து வந்தவர்களை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்று சொல்கிறீங்க. இந்த பீகாரை பற்றி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, என்ன பிரச்சாரம் இருந்தது? பீகாரை பற்றி பான்பராக் வாயன் வடக்கன் கிடக்கன் எல்லாம் பேசிட்டு தனி ஃப்ளைட்டில் பீகாருக்கு போயிட்டு ஏன்யா நீ ஹிந்தி தெரியாமல் இருக்கான்னு சொன்னோம் ஓடியே வந்தவங்க நம்ம முதல்வர் கூட உள்ளவங்களும். அவ்வளோதான். இவர்கள் யாரை கண்டு பயப்படுகிறார்கள்னா தமிழ்நாட்டில் 3 பீகாரியை பற்றி தான் பயப்படுறாங்க. ஒன்று RN ரவின்னு ஒரு பீகாரி, ரெங்கராஜ் பாண்டேன்னு ஒரு பீகாரி, பிரசாந்த் கிஷோர்னு ஒரு பீகாரி.
அதனால் பீகார்காரனாலே இவர்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. அந்த அலர்ஜி எங்கேயோ ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் எதிரொலிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அடித்தவர் பீகார்னு தெரிஞ்சு அடித்தாரா தெரியாமல் அடித்தாராங்கிறலாம் நமக்கு தெரியாது. என்னுடைய கற்பனையில் அவர் தெரிஞ்சு தான் அடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆந்திராலேருந்து பக்தர்கள் வர்றாங்க. ஸ்ரீரங்கத்தில் அவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் ரெங்கா ரெங்கான்னு சொல்லத்துக்கு பதிலாக கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களுக்கு எல்லாம் கடவுள் ஒன்று தானே. ஏதோ இவன் தான் ஆகமத்தை காப்பாற்றுற மாதிரி ஆகமே வேண்டான்னு சொல்கிற ஆள் தான் இவன். எந்த ஆகமத்தை பற்றியும் கடைப்பிடிக்கிறதில்ல, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆகமே கோயிலில் இல்லைன்னு சொல்லக்கூடிய சவத்தை சுகிக்கிறவனெல்லாம் வச்சிட்ருக்கிற ஒரு அரசாங்கம் அங்கே பக்தரை அடித்து அவருக்கு மண்டையை பிளந்து கேஸ் நடந்து ஸ்ரீரங்கத்தில் உடனே பரிகார பூஜை பண்ணி அது நடந்தது நம்ம ஆட்சியில் தான், திராவிட மாடல் ஆட்சியில் தான். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தை இவர்கள் விரும்பவில்லை. அப்படியே ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணால் அதை எப்படி கெடுக்கிறது? ஒரு பக்கம் முருகன் வேறு சுப்பிரமணியம் வேறேன்னு பேச வேண்டியது, இந்த பக்கம் அறுவடை வீட்டுக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஏற்பாடு பண்ணிட்டோன்னு, அப்புறம் தமிழே அப்படின்னு வேறு ஏதாவது பேச வேண்டியது, அப்புறம் முருகன் இலக்கியத்தை பற்றி ஒரு மாநாடுன்னு பேச வேண்டியது. இல்லை, பழனியில் இருப்பது முருகனே இல்லைன்னு பேசிட்டாங்க சார். அதுதான் நம்ம சிடிவியில் பதில் சொல்லியாச்சு. பாலகவன்மன் நல்லா பதில் சொல்லியிருக்கார். அதனால் இவங்க வேலை என்னன்னா பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் கோயில்கள் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு ஆதரவாக? யார் கோயில் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ மாற்று மதத்தை மதமாற்றத்துக்கு ஆதரவாக யுத்தம் தொடுக்கிறார்கள். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இந்த கோவில் அதிகாரிகளுக்கு இவ்வளவு பவர் யார் சார் கொடுக்குறா? இல்லை அதிகாரிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா? சார், எந்த ஊழியருக்கும் கிடையாது, அதிகாரிகளுக்கும் பவர் கிடையாது. ஆனால் இவங்க ஒரு செட்டு சேர்ந்துடுறாங்கல்ல. வெளியூர்லேருந்து உள்ளூரில் வந்து ஒருத்தவன் அடித்தாங்கன்னா நீங்கள் போலீஸில் இருந்து போனீங்க, போலீஸ் யாரை காப்பாற்றும்? அவனை காப்பாற்றுவோம், உங்களை காப்பாற்றும். உள்ளூர்காரங்களை தான் காப்பாற்றும். உள்ளூர்காரங்க தான் காப்பாற்றும். அவ்வளோதான். அவர் வெளியிலேருந்து வராரு, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த நாட்டில் இதை விட துரதிர்ஷ்டம் என்ன உண்டு? ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய கெஸ்ட்டை உங்களால் நல்லபடியாக நடத்த முடியலைன்னா நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க? அவன் இல்லைன்னா உங்களுக்கு சார் நான் சொல்கிறேன், ராமேஸ்வரம் என்று ஒரு ஊர் இல்லை என்றால் ராமநாதபுரத்துக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஊருக்கும் வாழ்க்கையே கிடையாது சார், கடலை தவிர. நீங்கள் ஒரு ஐயப்பன் சீசன் வந்தால் அந்த 4 மாதம் அந்த தீவு எப்படி ஜெகஜோதியாக வாழுதுன்னு பார்க்கணும், பணம் இப்படி வருதுன்னு பார்க்கணும். மற்றபடி ராமேஸ்வரம் கோயிலில் சுற்றி வரக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் தான் ராமேஸ்வரம் வாழ்கிறது, ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் தான் கன்னியாகுமரி வாழ்கிறது, ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் தான் மதுரை வாழ்கிறது. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் அதை எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு யாருக்கோ ஏன்னா அந்த ராமேஸ்வரத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே நுழையும் போதே அந்த பாம்பன் பிரிட்ஜில் நுழையும் போது நீங்கள் அப்படி மேலே ஏறின உடனே உங்களுக்கு எது பெருசாக தெரியும்னா ஒரு மசூதியினுடைய மினார் தெரியும். இது கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எது தெரியும்னா பெரிய இயேசு கிறிஸ்து ஒரு சர்ச்சு தெரியும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு பிரதானமான ஒரு ஆன்மீக தீவு. அதாவது இந்திய தமிழகத்தில் 2 தீவுகள் சார். கடலால் சூழப்பட்ட தீவு ராமேஸ்வரம் தீவு, நதியால் சூழப்பட்ட தீவு ஸ்ரீரங்கம் தீவு. தமிழ்நாட்டுக்குள்ளே 2 தீவு இருக்குது. 2 ஸ்பிரிச்சுவல் தீவு. ஒன்று ஸ்ரீரங்கம் நதியால், ஒன்று கடலால். இந்த கடலால் சூழப்பட்ட தீவு ரொம்ப புனிதமான தீவு. ஏன்னா அங்கே ராமேஸ்வரத்தில் 108 தீர்த்தம் இருக்கிறது. அந்த முழுக்க ஆனால் அந்த இடத்துல அந்த ஆன்மீகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அங்கே பெரிய மதமாற்ற சென்டர்கள் உருவாகி அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வெளிநாட்டிலேருந்து டூரிசம் விசாவில் வர்றவங்க தங்கியிருந்து மதமாற்றம் பண்ணி அது நடந்து கொண்டு இருக்கிறது. குஜராத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் நகரம் வெஜிடேரியன் நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாதாக ராமேஸ்வரத்தில் இப்போ 4 தெருவுக்குள்ளே சுற்றினா கூட நான் வெஜிடேரியன் கடை வர ஆரம்பிக்குது. நாம் இந்து முன்னணி என்ன சொல்லிக்கிறது, அதை புனித தீவாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதுக்கான சூழ்நிலையே வரல.
இப்போ என்ன வருகிறது, கோயில்களுக்கு முன்னால் சன்னதி எப்படி புரோட்டா கடை பிரியாணி கடை போடலாங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு இருக்குது. இது கேட்பார் இல்லாத ஒன்று வந்துட்டு. அப்போ அங்கே போய் ஒரு பக்தர்கள் ஏதாவது ஐயோ எனக்கு ஒரு அசௌகரியம் இருக்குன்னு சொன்னால் அவர் அடி வாங்குகிறார். இதுதான் சார் திராவிட மாடல். ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஆள் அந்த அமைதியாக போகணும்னா அவர் க்யூவில் நிற்கலை அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. அங்கே என்ன நடந்தது? நீங்கள் காசை வாங்கிட்டு யாராவது க்யூவை பைபாஸ் பண்ணீங்களா? அது நமக்கு தெரியாது. நடந்திருக்குமா இல்லையா? அறநிலையத்துறை ஊழியர் இதை பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை, ஏற்கனவே வந்து இந்த ராமேஸ்வரம் கோவிலில் தான் வந்து அர்ச்சகர் தட்டில் போடக்கூடிய பணத்தை போடாதீங்க, அதை உண்டியலில் போடுங்கன்னு சொல்லியும் வலியுறுத்தியிருக்காங்க. இதை பற்றி சோபனா ரவி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். சோபனா ரவி எழுதின உடனே நான் ஏற்கனவே அங்கே என்ன நடந்தது என்ற பதிலுக்கும் நான் அவங்களுக்கு சில விஷயங்களை நான் கொடுத்து காட்டி எழுதியிருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ கேமரா வைத்து கொண்டு இதில் போடாதீங்க அப்படின்னு போடுங்கன்னா அவர்கள் என்ன சார் செய்வாங்க? அதனால் அங்கே நடக்கிறது ஒரு பெரிய கொள்ளை நடக்குது சார். கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய சுரண்டல் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் தனியாக ஒரு தனி கதையே பேசலாம் நீங்கள் பேசுகிறதா இருந்தால். அப்போ இந்த அறநிலையத்துறை ஊழியருக்கு இவரே ஒரு கான்ட்ராக்ட் ஊழியராக தான் இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற நிறைய அறநிலையத்துறை ஊழியர்கள் கான்ட்ராக்ட் ஊழியர். ஏன்னா இவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறாங்கிறத அதை பொறுத்து தான். அதனால் நடந்திருக்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டம். அந்த அறநிலைத்துறை ஊழியர் அவர் கான்ட்ராக்ட் ஊழியராக இருந்தால் இனிமே அவரை வேலைக்கு எடுக்கக்கூடாது. அவர் நிரந்தர ஊழியராக இருந்தால் அவர் மீது ஒரு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆளை அடிச்சுட்டாருங்கிற போது அது போலீஸ் கேஸை தான் ஆகணும். துறை ரீதியாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நடக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இப்போ ஸ்ரீரங்கநாத் மாதிரி ராமேஸ்வரத்தில் எல்லா இடத்துலையும் நடக்க வரும். இது அரசாங்கம் பின்புலத்தில் இருக்கிறது என்பது தான் திராவிட மாடல் அரசு மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இரண்டாவது செய்தியாக சேலம் மேற்கு மாவட்டத்தில் சார் காடையம்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் பெரும்பாதியான ஹிந்துக்கள் வாழ்ந்து வராங்க. அங்கே சுமார் ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய சர்ச்சு கட்டுவதற்கான கிறிஸ்துவ டயாசிஸ் போய் அவங்க மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ்லேயும் அந்த விண்ணப்பம் இருக்குது. இப்போது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் வந்து தமிழக அரசு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஜபக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடம் இல்லைனா அங்கே பழுதடைந்து இருக்கக்கூடியது, அதை புனரமைப்பதற்கான அனுமதி, இல்லை புதியதாக ஜபக்கூடங்களோ மசூதியோ சர்ச்சோ வருவதற்கான விண்ணப்பங்களை அவங்க சமர்ப்பித்த 30 நாட்களுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிசோதித்து அதற்கான அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த காடையம்பட்டியில் ஒரு சர்ச்சு மிக விரைவில் வரப்போகுது. அதனை ஒட்டியே இருக்கக்கூடிய தீவெட்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியை சுற்றி நிறைய ஐயனார் கோயில் முனியப்பன் கோயிலெலாம் இருக்குது. அங்கேயுமே வந்து ஒரு ஜபக்கூடம் வருவதற்கான வேலையில் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகள் இறங்கியிருக்காங்க. இதனை தெரிந்து கொண்ட இந்து அமைப்புகள் அங்கே வந்து இது வரக்கூடாது, ஏற்கனவே 4 ஏக்கரில் அங்கே ஒரு சர்ச்சு வரப்போகுது, இப்போ இன்னொரு ஜபக்கூடமும் அங்கே வந்தால் மதமாற்றம் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? 4 ஏக்கரில் ஒரு சர்ச் என்பது சின்ன ஏரியா கிடையாது. ஒரு ஏக்கருங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு 4 ஏக்கருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சுன்னு தான் அர்த்தம். அந்த பிரம்மாண்டமான சர்ச்சு ஏன் வருகிறது என்றால், திராவிட மாடல் அரசு சர்ச்சுகள்லாம் கட்டுவதற்கு, புதுசாக கட்டுவதற்கு 30 நாள், அதாவது நீங்களும் நானும் ஒரு கட்டடத்துக்கு போய் அனுமதி கேட்டால் உடனே கிடைக்காது. 1 வருஷத்துக்கு கூட கிடைக்காது, 2 வருஷத்துக்கு கூட கிடைக்காது. ஆனால் சிறுபான்மையினர் உடனே எடுத்தால் நீங்கள் உடனே 30 நாளில் அனுமதி தரணும். அதுக்கு வந்து மானியம் வழங்கப்படும். இவ்வளவு மெயின்டெனன்ஸ் என்றால் இவ்வளவு, இதுக்கு மேலே இந்த அமௌண்ட் என்றால் இவ்வளவு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட் வச்சு ஒரு ஸ்லாப் வச்சு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு கொடுத்த மாதிரி சர்ச்சுகளுக்கு ஸ்லாட் வைத்து நிதியும் இடமும் இதுக்கு முன்னால் யாரும் கொடுக்கல. இதுக்கு ஒரே காரணம், எங்களுடைய இளவல் நானும் கிறிஸ்தவன் தான், சங்குகள் வயிறு எரியட்டும்னு சொன்னதுனால இருக்கும். சனாதனத்தை நான் ஒழிக்க போகிறேன்னு சொன்னதுனால இருக்கும். சனாதனத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி அவர் மேலே கேஸ் இருக்கிறது. அந்த கேஸ் அவர் இப்போ கேஸ் வந்த உடனே வேறு தோணியில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ரெண்டாவது நானும் கிறிஸ்தவன் தான் சங்கிகளுக்கு வயிறேறிட்டுன்னு சொன்னவர் இப்போது சமதர்மம் பேச ஆரம்பிச்சிருக்கார். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் யார் கேட்டிஸ் அவுட் ஆஃப் த பேக்குங்கிற மாதிரி அவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டதை தொடர்ந்து தான் கிறிஸ்தவர்களுக்காக இத்தனை ஜீவம் வந்திருக்கு. அப்போ இந்த ஜீவோவின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அரசாங்கம் நம்மளுடைய அரசாங்கம் என்று நம்புகிறார்கள், மிரட்டுகிறார்கள். மிரட்டான யார்? நீங்கள் அப்பாவு அசம்பிளியில் என்ன பேசுகிறார், ஒரு ஜார்ஜ் பொன்னையா என்ன பேசுகிறார், இதெல்லாம் நான் பாருங்கள். இந்த அரசாங்கம் ஆர்சி கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் என்று ஒருத்தரால் பேச முடியுது. இந்த அரசாங்கம் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்று ஒன்று பேச முடியுது. ஆகையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே போய் ஒரு சின்ன இடத்துல தீவெட்டிப்பட்டியில் ஒரு சர்ச் வைப்பதற்கான இந்த பாருங்கள், இந்த ஜெபக்கூடம்ங்கிறதே ஒரு அநியாயம். இந்த ஜெபக்கூடம் எங்கே வருகிறது? ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு தெருவில் ஒரு 30 வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு மாடியில் ஜெபக்கூடம்னு வச்சா அதை விட தொல்லை என்ன இருக்குது? கோயிலோ மசூதியோ சர்ச்சோ அதற்கென்று ஒரு ஏரியா இருக்கிறது. அதை சுற்றி ஒரு சன்னதி தெரு இருக்கலாம், அது இருக்கலாம். வீடே கோயிலாக வீடே சர்ச்சாக மாற்றப்படுவது ஒரு பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது. அந்த ஜெபக்கூடம் அங்கே வந்தோடனே முந்தின வீடு கிறிஸ்தவ வீடாக இருக்கும், பிந்தின வீடு கிறிஸ்தவனாக இருக்கும். மேலே ஒரு கிறிஸ்தவர் ஒரு வீடை வாங்கிட்டு மேலே ஜெபக்கூடம்னு போர்டை வச்சுட்டு பண்ணுற அநியாயங்கள் நிறைய இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அக்ரஹாரங்களில் கூட இப்போ ஜெபக்கூடம் வந்திருக்கு. அப்போ இந்த ஜெபக்கூடம்னு வர்ற ஆள் உள்ளே வராருன்னு சொல்லி அதை ஒரு நாள் ஜெபக்கூடம் என்று வருகிறார்கள். ஜெபக்கூடம்னு வர்ற கொஞ்ச நேரத்தில் அது சர்ச்சாக மாறுகிறது. ஜெபக்கூடத்துக்கு அவங்க லைசன்ஸ்லாம் வாங்கிறது கிடையாது. இது முதல் ஃப்ராடு. அப்போ ஜெபக்கூடம்னு வந்த உடனே அங்கே லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்போ இவங்க ஒரு சர்ச் வேணும்னு கட்ட போனால் ஹிந்துக்கள் ஏற்கனவே மண்டைக்காட்டில் வேணுகோபால் கமிஷன் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மாற்று மதத்தினுடைய தலம் இருந்தால் அதில் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தான் ஒரு பெரிய 4 ஏக்கருக்கு ஒரு சர்ச் அங்கேயே இன்னொரு அது ஆஃப்கோர்ஸ் வேறு மதம் இல்லை என்று வைத்து கொண்டால் கூட, அப்போ இது என்ன நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு கிறிஸ்டியன் ஜோன் உருவாக்கக்கூடிய நோக்கத்தை தான் நமக்கு காமிக்குது. நோ ஹிந்து ஜோன், ஒன்லி கிறிஸ்டியன் ஜோன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை காமிக்குது. ஆகையினால இந்து முன்னணியினுடைய இந்த எதிர்ப்பு அல்லது இந்து மக்களினுடைய எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பு. நீங்கள் இந்த எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு நியாயமாக இருக்கணும்னா அந்த இடத்துல சர்ச் வருவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த அரசாங்கம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்ளுமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சட்டம் ஒழுங்குக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். மூன்றாவது செய்தியாக, திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களை இந்திய பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் மோடி அரசு அறிவிச்சிருக்காங்க சார். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. காலத்திற்கு ஏற்ப சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. சிலருக்கு இந்த சட்டத்தினால் பாதிப்பு ஏற்படக்கூடும் நினைக்கக்கூடியவங்க அதை எதிர்க்கிறாங்க. அதில் வழக்கறிஞர்கள் பிரிவிலேயே 2 பிரிவாக இருக்காங்க. அதில் இந்த JAAC அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பேரணியை நடத்தியிருக்காங்க. இந்த பேரணிக்கு பெரம்பலூர் MP, அதாவது திமுகவின் மூத்த அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு அவர்கள் 1 லட்சம் ரூபாய் இதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு இந்த பேரணிக்கு அப்படிங்கக்கூடியது தகவல் வாட்ஸ்அப்பில் பரவி வந்திருக்கு. இன்னார் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அது மொத்த தொகையே ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வருது. அதில் மிகப்பெரிய தொகையாக MP அவர்கள் தான் அதுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஒரு காரியத்துக்கு நன்கொடை கொடுப்பது கொடுக்காதது உங்கள் தனிநபர் விருப்பம். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு கோயில் வருகிறது, நான் நன்கொடை கொடுக்கலாம். ஒரு சர்ச் வருகிறது, நான் நன்கொடை கொடுக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு நான் நன்கொடை கொடுக்குறேங்கிற போது அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நான் நன்கொடை கொடுக்குறேன்னா இந்த திமுக அரசாங்கம் என்னை எப்படி பார்க்கும்? நான் கொடுத்தேன் உடனே என்னுடைய மேலே எப்படி வெஞ்சன்ஸ் வைக்கலாம், இவர் என்ன தொழில் பண்ணலாம், இந்த தொழிலை எப்படி முடக்கலாம், அப்படி தானே திமுக அரசு. அதுதானே திமுகனுடைய ஜனநாயகமாக இருக்கிறது. எதிரே எப்படி ஓக்கிறதுங்கிறது தானே. திமுக அரசு மற்றவர்கள் மீது எப்படி பார்க்கிறது, ஆனால் இவர்களே எப்படி திமுக அரசுக்கு எதிராக முகநூலில் ஒரு சின்ன உள்ள சமூக ஊடகத்தில் ஒரு சின்ன குரல் கொடுத்தால் அவரை தூக்கி உள்ளே போடக்கூடிய ஒரு அரசாங்கம்.
மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் உடனே எம்பி அவர் தான் நம்பர் 1 டோனராக இருக்கிறார்னா இவர்கள் பண்ணது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த 3 கிரிமினல் லாஸ், இந்த 3லையும் அவர்கள் ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டோம். என்ன பேர், ஒருத்தர் ஹிந்தி பேருங்கிறாரு, ஒருத்தர் சமஸ்கிருத பேருங்கிறாரு. அவங்களுக்கு ஹிந்தியா சமஸ்கிருதமா அந்த வித்தியாசம் கூட தெரியலை. ஆனால் உள்ளுக்குள்ளே சட்டம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைகள் கூட ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவங்களுக்கு புரியாத வார்த்தை இருந்தால் அதை புரிந்து கொள்ள மறுப்பதேன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த ஜாக்கினுடைய போராட்டம் வெற்றி பெறவில்லை. எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி கோர்ட்டுக்கு வரோன்னு சொல்ல ஆரம்பித்தாச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் கத்துறாங்க, இந்தியாவில் வேறு எங்கேயும் கத்தவில்லை. இப்போது டிசம்பர் 6க்கு தமிழ்நாட்டில் தான் கற்றுட்டு இருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்துக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, கற்றுவாங்க. யாரும் கத்தலை. ஏன்னா இதில் உள்ள நல்ல அம்சங்கள் என்ன, ஹைலைட்ஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது நியாயமாக இன்றைக்கி பாலியலுக்கு எதிராக, மத வன்முறைக்கு எதிராக, ஜெண்டர் ஜஸ்டிஸுக்கு ஆதரவாக இப்படி நிறைய விஷயம் இதில் வந்திருக்கு. குயிக் ரிலீஃப், அதாவது 30 நாட்குள்ளே எஃப்ஐஆருக்கு எவ்வளோ பீரியடுக்குள்ளே எஃப்ஐஆர் போடணும், கேஸை எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும், இதெல்லாம் தேங்கி கிடக்கிற வழக்குகள்லேருந்து குயிக் டிஸ்போசல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் பார்த்து யாரும் பேசுகிறதே இல்லை. எதை சொல்கிறாங்க, ஐயோ தண்டனை அதிகமாக இருக்குது. தண்டனை அதிகமாக இருந்தால் தானே சார் நீங்கள் சரி பண்ண முடியும். இல்லைன்னா இத்தனை கணக்கு தேங்கி போகிறதுக்கு காரணம் என்ன? எத்தனை அப்பீல் திருப்பி இன்னும் 2G கேஸே முடியலை. அப்போ முடிக்கணும், சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் 1000 காலத்து கேஸ் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ யார் விரும்புகிறா? ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க. இன்றைக்கி ஒரு கேஸு, சிவில் கேஸ்லாம் 55 வயசு அவள் தாத்தாக்கு தாத்தா காலத்தில் உள்ள சிவில் கேஸ்லாம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒருத்தர் நான் கேஸு போடுறேன்னா ஏன் உயிர் உள்ள காலத்துக்குள்ளே நான் கேஸை முடிக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா? அப்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டிஸை கட்ட பஞ்சாயத்து வக்கீல்களை தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து வக்கீல்களே அது கோர்ட்டினுடைய பார்வைக்கு கொடுத்து கோர்ட் இல்லாமல் எதிரையும் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் டிஸ்பியூட்டட் ஃபேமிலிஸையும் முடித்து ஓச்சு கட்டி இருக்கிறாங்க. ஆகையினால அப்படி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த திமுக கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள், இந்த விசிக கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள். இவங்ககிட்டலாம் ஒரு டிஸ்பியூட் போனால் அந்த டிஸ்பியூட் முடியவே முடியாது. அந்த டிஸ்பியூட்டுக்கு போனால் 2 பார்ட்டியும் செத்து போனால் தான் முடியும். அப்போது இவங்க ஏன் ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணுகிறாள்னா ஒரே காரணம், இந்த மாதிரி எந்த இடத்துலையும் அதாவது பிரச்சனையை தூண்டி விடணும், அது செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த கட்ட பஞ்சாயத்து தான் திமுகவினுடைய எம்பி, விசிகாவினுடைய தலைவர்கள் எல்லாரும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால அருண் நேரு இதுக்கு பண்ணியிருக்கிறார். அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த சட்டத்துக்கு நீங்கள் ரெண்டாவது அவங்களுக்கு இந்த வக்கீல்களை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் போனாலும் காசு கொடுத்துட மாட்டாங்க, வக்கீல்கள் போனால் காசு கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவர்கள் நீங்கள் தப்பு செய்தால் அவங்க தானே உங்களுக்கு உதவிக்கு வரணும். இது ஒரு வகையான வக்கீல்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அருண் நேரு அவருடைய அரசியலை அவர் செய்திருக்கிறார், அப்படித்தான் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் திமுகவுடைய டூல் கிட் என்ன என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 4வது செய்தியாக கோவில்களின் நகரம் கும்பகோணம்னு சொல்லுவாங்க சார். இப்போ நிறைய சமூக விரோத செயல்களுக்கும் அது புகழ்பெற்ற ஸ்தலமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய 24வது வார்டு கவுன்சிலர் ரூபின் ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட நிறைய பேர் பதுங்கி இருக்கிறதா காவல்துறைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அவர்களும் பத்திரிகையாளர்கள் வீடியோ பதிவோடு அந்த வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. அந்த கவுன்சிலரோட வீடு கட்டிலுக்கு அடியில் சில குற்றவாளிகள் பதுங்கி இருந்திருக்காங்க. அவர்களெல்லாம் வெளியில் கொண்டு வராங்க. நிறைய அந்த ஆபத்தான அரிவாள், கத்தி இதையெல்லாமுமே அவங்க கேப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வராங்க. அந்த அந்த கவுன்சிலரின் கணவருமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் என்பவர், அவர் மீது பதுக்கி வைத்ததுக்கான வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாமே விசிக கட்சியை சேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறாங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், உங்களுடைய முந்தின கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். கட்ட பஞ்சாயத்தில் விசிக திமுக வக்கீல்கள் எல்லாம் இருக்கிறார்கள்.
சென்னையை எடுத்துக்கொண்டால் அதிகமான விசிக வக்கீல்கள், அதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட்னா ஒரு இடத்துக்கு ஒரு வக்கீல் போக மாட்டாருங்க, 30 பேர் போவாங்க, 20 பேர் போவாங்க. இது எல்லாம் வக்கீல்கள்ங்கிறது அது ஒரு மாபு ரவுடியிசமாக இன்றைக்கி வந்து படிக்காதவன் ரவுடியிசம் பண்ணுறது போய் படித்தவர்கள் மொத்தமாக சேர்ந்துட்டு ரவுடியிசம் பண்ணுறதுங்கிறது விசிகாவினுடைய கலாச்சாரத்தின் மூலமாக வந்த ஒரு ரவுடியிசம். ஆகையினால என்ன ஆகிருக்கு, இவங்க பழைய இடத்துல வேறு ஏதாவது கேள்வி கேட்டால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னால் இந்த தந்தி டிவியில் கேள்விக்கிண்ண நேரம் இந்த செல்வ பெருந்தொகையும் ஹரிஹரனும் நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, தலித் மக்களையே ஒரு ஆள் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் என்றும் ஃப்ராடுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. ஹரிஹரன் கருகன் யாருன்னு கேட்குறாரு. அவர் பேரை நான் சொல்லவே மாட்டேன், சொல்லுவதற்கே எனக்கு நான் தழுதலுக்கு அப்படின்னாலும் நான் ஹரிஹரங்க அண்ணாமலையாங்கிறாரு. ஆமான்னு சொன்ன உடனே அண்ணாமலை எங்கே சொன்னார்னு கேட்குறாரு. செல்வ பெருந்தகை என்று குற்றப்பெருந்தகை, அவருக்கு பேரே செல்வ பெருந்தகைன்னு இனிமேல் சொல்லக்கூடாது, குற்றப்பெருந்தகை. அந்த குற்றப்பெருந்தகையினுடைய குற்றங்களை அண்ணாமலை பட்டியலிட்டதுனால அவர் இப்படி தலித்துக்கு எதிரானவர் ஆவார். அதே மாதிரி விசிகா மீது ஒரு நடவடிக்கை எடுத்தால், இந்த வேலுச்சாமி பேசியிருக்கார் பாருங்க, செல்வ பெருந்தகை அண்ணாமலை இனிமையை பேசியதால் அவர் மீது வன்கொடுமை தட்டத்தில். என்னையா அவர் அண்ணாமலை பேசிட்டாரு செல்வ பெருந்தகையை? அவன் ஊழலை சொன்னார், அவள் பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சொன்னார், அடாவடித்தனத்தை சொன்னார், கொலையை சொன்னார். இதில் எங்கே இந்த செல்வ பெருந்தொகை என்ற இந்த ஜாதிக்காரன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்போது காங்கிரஸ் புத்தி, இத்தனை வருஷமாக இருக்கிற காங்கிரஸ் புத்தியே அப்படி இருக்குமானால், வேலுச்சாமிக்கே அந்த புத்தி வருமானால், திருச்சி வேலுச்சாமி ஏதோ ஒரு என்றைக்குமே நான் நினச்சதில்லை, அது ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழியாகத்தான் இருக்கிறார் என்றுதான் எனக்கு இதன் மூலம் புரிகிறது. அப்போது இந்த விசிகாரர்களுடைய வேலையே என்னென்னா, ரவுடித்தனம் பண்ண வேண்டியது, கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது, ஆளை கொண்டு மிரட்ட வேண்டியது, ஏதாவது பிரச்சனை வந்தால் வன்கொடுமை சட்டம். இந்த போலீஸ்காரர் யாராவது ஒருத்தர் பிரச்சனை வன்கொடுமை சட்டம்னு திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பிரச்சனை ஆகியிருக்கிறது, காவல்துறை அவர்கள் மீது கை வைக்க முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போது கும்பகோணத்தில் அந்த இடத்துல போட உடனே நீங்கள் அவர்கள் யாருக்காக ஆதரவாக வேலை பார்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பேசிக்காக கும்பகோணம்ங்கிறது ஒரு ஆன்மீக நகரம், கோயில்களுடைய நகரம், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகமெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் ஜிகாத்திகள் கூட என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி ஜாதிய பாகுபாடை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், எதிராக இருக்கிறவர்கள், எதிராக ஆன்மீகத்தின் பக்கத்திலோ, நியாயத்தின் பக்கத்திலோ, கோயில்களின் பக்கத்திலோ, கோயில் சொத்தை காப்பாற்றுறவங்க பக்கத்திலோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடியவர்களை தீர்த்து கட்டுவதற்காக கூட முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். யாரை தீர்த்து கட்டுவதற்காக இவ்வளவு ஆயுதத்தை வைத்து கொண்டிருந்தார்கள், யாரை தீர்த்து கட்டுவதற்காக அத்தனை மக்கள் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க? போலீஸ் வந்த உடனே கட்டிலுக்கு கீழே மனிதர்களை ஒழித்து வைக்க முடியுமா? எந்த காலத்தில் சார் நாம் இருக்கோம்? கட்டலுக்கு கீழே மனிதர்களை ஒழித்து வைக்க முடியுமா? இந்த ஏதோ ஒரு சினிமாவில் மேலே இருக்கிறவன் எல்லாம் பார்த்துப்பான், மேலே இருக்கிறவன் எல்லாம் பார்த்துப்பான்னு சொல்கிற மாதிரி. அப்போ கட்டிலுக்கு கீழே ஒழித்து வைத்திருக்கிறார்கள்னு சொன்னாலே போலீஸ் வருகிறது, நான் அவன் அந்த வீட்டில் அமைதியாக அவங்க உட்காந்துருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. ஆயுதத்தெல்லாம் ஒரு இடத்துல அடுப்பங்கரையில் போட்டிருந்தால் முடிஞ்சு போச்சு. அப்போ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்பதை காமித்து கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு பின்னால் மிகப்பெரிய சதிவலை இருந்திருக்கிறது. அந்த சதி என்ன என்பதை காவல்துறை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இது கும்பகோணத்தில் மட்டுமில்லை, விசிகாவினுடைய நேச்சர் என்ன என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. விசிகா என்பது ஒரு வன்முறை கட்சி. விசிகா என்பது ஜிகாதிகளுக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் கூலி வேலை செய்யக்கூடிய கட்சி. விசிகா என்பது அந்த பகுதியில் இருக்கிற அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஜாதி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கட்சி என்பதாகத்தான் இதனுடைய இந்த செய்தியை நான் பார்க்குறேன். இறுதி செய்தியாக ஜேடி வான்ஸ் அப்படிங்கக்கூடியவர் யாருன்னா சார், இவர் வந்து வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் யூஎஸ் எலெக்ஷனுக்கு சார். இவர் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இவர் ரீசன்ட் மீட்டிங்கில் பேசும்போது இவர் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யூகே குட் பி த ஃபஸ்ட் ட்ரூலி இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது.
அதாவது சமீபத்தில் தான் இங்கிலாந்தில் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து லேபர் பார்ட்டி அதை அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக அது முஸ்லீம் கட்சியாக, அதாவது முஸ்லீம் நாடாகவே இங்கிலாந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய துணியில் தான் அவர் பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய பேசு பொருளாக. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் பாஸ்கர். இந்தியா வந்து முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவை பிரிந்து பாகிஸ்தான் என்று உருவாக்கி இந்தியாவுக்கு எப்போதுமே இஸ்லாமிய தொல்லை இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை ஊக்குவித்து இந்தியாவை இரண்டாக்கிய யூகே இன்னைக்கு எந்த இஸ்லாத்தை வச்சு ரெண்டாக்கினார்களோ அந்த இஸ்லாத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஜேடி வேன் சொல்லியிருக்கிறார். சார், ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா வந்துட்டு சார், ரஷ்யாவை விரட்டணும். ரஷ்யாவை எப்படி விரட்ட வேண்டியது என்பதற்காக ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்களை, வகாபி இஸ்லாமத்தை அப்படி வளர்த்து விட்டு ரஷ்யாவை வெளியில் அனுப்பின இன்னைக்கு அமெரிக்கா அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை யார் உருவாக்கினார்கள் என்றால் யூகே, யுஎஸ்ஏ. அந்த யூகே இன்றைக்கு விழுந்து விட்டது, யூரோப்பே விழுந்து விட்டது. இப்போ பிரான்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள், பிரான்ஸில் எப்படி நம்ம வயநாட்டில் பச்சைக்கொடி பறந்ததோ அதை விட அதிகமாக பச்சைக்கொடி பாலஸ்தீனுக்காக பறக்குது. இப்போ இங்கிலாந்து எலெக்ஷன் முடிந்த உடனே லண்டனில் பச்சைக்கொடி பறக்கிறது. அப்போ இந்த பச்சைக்கொடியை ஏந்தி லண்டனில் ஊர்வலம் வருகிறார்கள், பாரிஸில் ஊர்வலம் வருகிறார்கள். அப்போ நம்ம பான்ஸ் எங்க அதை சொல்லக்கூடாது? நியாயம் தானே சொல்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் இரட்டை கோபுரத்தை தாக்கின உடனே ஏன் தாக்கப்பட்டது இரட்டை கோபுரம், வரலாறு என்ன பார்த்த உடனே இன்னைக்கு அந்த கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபத்தை இன்னைக்கு குறிப்பாக இந்த ஆங்கில மீடியாக்கள் நக்சலையும் ஜிகாதிகளையும் சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. இதைத்தான் இங்கிலாந்தில் ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் சொன்னார். என்ன எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத அவர் பேசினார். அதுக்கு முன்னால் டோனி பிளேயர் ஒரு தடவை சொன்னார், இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு இன்றைக்கி அத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் நக்சல் கையில் போய் இருக்குங்கிறத சொன்னார். நக்சலும் ஜிகாத்திகளும் மேற்கத்திய நாடுகளில் எல்லா இன்ஸ்டியூஷனுக்குள்ளும் போயாச்சு, இந்தியாவுக்குள்ளே போன மாதிரி. ஆகையினால தான் இன்றைக்கி லண்டனுக்கு வந்திருக்கு. இப்போ யூரோப், மொத்த யூரோப்பும் அவுட்டு, மொத்த யூரோப்பும். இப்போ நார்வே, இந்த நார்வே மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், இங்கிலாந்து சொன்னேன், அமெரிக்காவை சொன்னேன், நார்வேயும் சொல்கிறேன். என்னுடைய தமிழினத்தை கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்காவை கெடுத்து தமிழினத்தை கொல்ல காரணமாக இருந்த எல்டிடியை தூண்டிவிட்ட நார்வே இன்னைக்கு நாங்கள் இனிமேல் கிறிஸ்தவ நாடாக இருக்க முடியாது, விரைவில் இஸ்லாமிய நாடாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறங்க. என் தமிழினத்தை, என் ஹிந்து தமிழனை இலங்கையில் கொள்ளுவதற்கும் மதம் மாற்றுவதற்கும் காரணமாக எல்டிடியை உருவாக்கிற அந்த நார்வே இன்றைக்கு இஸ்லாமை மாறிட்டுருக்கிறது. என்னை பாரதத்தை துண்டாடி இஸ்லாம் என்ற பெயரால் துண்டாடின யூகே இன்னைக்கு இஸ்லாத்தில் மண்டியிடுகிறது. என்னோட ஆப்கானிஸ்தானை ரஷ்யாவை விரட்டணுங்கிறதுக்காக உருவாக்கிற அமெரிக்கா இன்றைக்கு இஸ்லாத்திற்கு மண்டியிட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால இவர் என்ன சொல்லுகிறார், முதல் இஸ்லாமிய நாடு, அணுகுண்டு வைத்திருக்கிற நாடு, நான் ஈரான் என்று சொல்லலாம் என்று நினைத்தால், பாகிஸ்தான் என்று சொல்லலாம் என்று நினைத்தால், இல்லை இல்லை இங்கிலாந்து என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். நாமளும் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு லண்டனில் அத்தனை நோ கோ சூன், இஸ்லாமியர் இல்லாத மற்றும் போக முடியாத ஏரியாக்கள் உருவாயாச்சு. ஒரு பாகிஸ்தான் ஆரியின் மேயர் வந்து அப்படி கொண்டாடப்படுகிறார். எங்கே சார் இருக்கும்? கிறிஸ்டியானிட்டி இஸ் அவுட், யூரோப் இஸ் அவுட், யூரோப் டெமோகிராஃபி இஸ் சேஞ்ச். இப்போ கிராஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன் சாமுவல் ஹண்டிங்டனுடைய ஒரு புக்கு, அவர் இதைத்தான் எழுதுகிறார். அடுத்து வரக்கூடியது எப்படி பெரிய சிவிலைசேஷனல் கிளாஸாக மாறுங்கிறார். இப்போ இது சிவிலைசேஷனல் கிளாஸாக மாறி இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய எழுச்சியை யாராலையும் தாங்க முடியலை. அவர் மீது கொலைவெறி தாக்குதல், துப்பாக்கி ஆளை சுட்டு கொள்ளத்துக்கு முயற்சி பண்ணுகிறான். அதில் இங்கே இருக்கிற பத்திரிகைகள், மடப்பைய பத்திரிகைகளெல்லாம் துப்பாக்கி சூடு என்று எழுதுகிறாள். துப்பாக்கி சூடு என்பது அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் மேலே நடத்தப்படக்கூடாது. ஒரு
கொலை ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அங்கே வானத்தை சுட்டிங்கன்னா இல்லை மக்களை சுட்டிங்கன்னா துப்பாக்கி சூடு. தனிநபரை குறிவைக்கு நடத்துறதுக்கு பேர் கொலைவெறி தாக்குதல். அதை போய் துப்பாக்கி சூடு நடந்தது, துப்பாக்கி சூடு செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். என்னையா கொலை செய்ய முயற்சி பண்ணது இளைஞர்னு எழுத வேண்டிதானே? பிபிசி அப்படி தான் எழுதுகிறது, CNN அப்படி தான் எழுதுகிறது. ட்ரம்ப் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. ஏன் தாக்குதல் நடைபெறுகிறதுன்னு, அது ஒரு ட்ரம்ப் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஒரு சிவிலைசேஷனல் கிளாஷ். யார் பண்ணாங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம், யாருங்கிறது வேறு கேள்வி. அவர் கிறிஸ்டியனாக இருக்க முடியும், அதில் மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்துக்கு எதிராக இங்கே இந்து வரலையா? ட்ரம்ப் மீது இன்றைக்கி நடத்தப்படக்கூடிய கிளாஷ் என்பது சிவிலைசேஷனல் கிளாஷாகத்தான் பார்க்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கர்களை அவர் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார், நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸை ரிவைவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதுக்கு எதிராகத்தான் ஆங்கில மீடியா இருக்கிறது. நேஷனலிசத்துக்கு எதிராக ஆங்கில மீடியா. ஏன்னா சோராஸ் அதைத்தான் சொல்லுகிறார். சோராசனுடைய விஷயம் என்ன, எங்கேயும் நேஷனலிசம் வரக்கூடாது. அப்போ ட்ரம்புக்கு எதிரான இந்த நேஷனலிசத்துக்கு எதிரான மீடியாக்கள் எந்தெந்த மீடியா? CNN, வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், இது எல்லாமே ட்ரம்புக்கு மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை ஒயிட் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு சாய்ஸ் நடந்தது, ஏதோ ஒரு கூப்பாடு நடந்தது, ஏதோ ஒரு கலேபரம் நடந்தது, ஆகையினால ட்ரம்ப் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி போனார் அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணி எழுதுகிறார்கள். பிரதமர் மோடி இதை கொலை குற்றம் என்று கண்டனம் செய்கிறார். அவ்வளோதான் சார். ட்ரம்ப் மீது நடந்த கொலை குற்றத்தை ராகுல் கண்டனம் பண்ணுகிறார், ஆனால் மோடி மீது நடந்த கொலை குற்றத்தை கண்டனம் பண்ணவில்லை. இவ்வளோதான் தமிழ்நாடு இவங்க யோக்கியதை. அதனால் இந்த நடந்த விஷயத்தை அந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் JD Vance சொன்னது உண்மை. முதல் முறையாக 2024 எலெக்ஷனில் மோடி எப்படி நேரடியாக இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜிகாத்திகள் கூட இருக்கிறது தோலுரித்தாரோ அப்படி JD Vance தோலுரித்த ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ இந்த ஈரா சிவிலைசேஷனல் கிளாஷை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இனிமேல் இது பெருசாகும். ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும், சீனா வந்து உஜிகர் முஸ்லீமை இப்போ அடிக்கி எப்படி வச்சுருக்காங்க பார்க்குறோம், ரஷ்யா எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சார், இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவு இருந்தால் ஜிகாத்திகளை சப்போர்ட் பண்ண மாட்டார்கள். ஏன்னா கம்யூனிஸ்ட் இங்கேருந்து இஸ்லாத்து கூட சேர்ந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்த பிறகு பாகிஸ்தானில் இவனுக்கு ஒரு ஓட்டு கிடையாது, ஆளே கிடையாது. அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அவர் ஒரு பெரிய சிவிலைசேஷனல் கிளாஷுக்கான ஒரு பெரிய அப்ரைஸ் என்ன உண்டோ அதை செய்திருக்கிறார். அது உலகம் முழுக்க பேசுபொருள் ஆக வேண்டும். பேசுபொருள் ஆனால் தான் இன்றைக்கி ஈரோப் காணாமல் போயிட்டு என்பதை தெரியும். இல்லைன்னா ஈரோப் காணாமல் போய் கொண்டு இருக்கிறது. ஈரோப் மீண்டு வர வேண்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் மீளவில்லை என்றால் என்ன ஆகும்? ரொம்ப ஆபத்தாகும். பெரிய ஒரு சிவிலைசேஷன் கிளாஸ் உலகம் முழுக்க வரும். அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு சிவிலைசேஷனல் கிளாஸினுடைய வெற்றிகரமான ஆரம்பம் என்று நான் பதிவு செய்கிறேன். ஃப்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினம்தோறும் 5 செய்திகளை திரட்டி மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய, தயங்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.